வள்ளுவர் வள்ளலார் வட்ட நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம் புறநானூற்றில் 11வது பாடலை பார்க்க போகின்றோம். சேரமான் பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்ற மன்னனை பேய் மகள் இளவெயினி என்ற பெண்பால் புலவர் பாடியது. திணை பாடான் திணை, துறை பரிசில் கடாநிலை. அதாவது மற்றவர்கள் எல்லாம் பரிசில் பெற்று சென்று விட்டார்கள் என்ற கருத்தில் இப்பாடல் அமைந்துள்ளது. அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் பரிசில் கிடைக்கலையா அல்லது இவங்க போய் வாங்கலையா அப்படின்ற ஒரு ஐய வினா தொக்கி நிற்பதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது. அரிமயிர் திரள் முன்கை வாலிழை மடமங்கையர் வரிமணல் புனர் பாவைக்கு குவவு சினை பூக்கொய்து தன் பொருணை புனல் பாயும் விண் பொரு புகழ் விரல் வஞ்சி பாடல் சான்ற விரல் வேந்தனுமே. வெப்புடைய அரண் கடந்து துப்புருவர் புறம் பெற்றிசினே புறம்பெற்ற வயவேந்தன் மரம்பாடிய பாடினியுமே. ஏருடைய விழுக்களஞ்சின் சீருடைய இளை பெற்றிசினே இளை பெற்ற பாடினிக்கு குரல் புனல் சீர் கொளவல் பான் மகனுமே என ஆங்கு ஒள் அழல் புரிந்த தாமரை வெள்ளி நாரால் பூப்பெற்றிசினே. இந்த பாட்டில் என்ன அதனுடைய பொது பொருள்னா, பெண்கள் கடற்கரை மணல்ல பொம்மை செய்து பாவை செய்து விளையாடுகிறார்கள். அங்க அந்த பகுதி கருவூர் என்று அழைக்கப்படுகின்ற ஊர். அந்த சேர மன்னன் வீரம் நிறைந்தவன். அவன் பல அரண்களை கடந்து வெற்றி பெற்றவன். அவனை பாடிய பாடினிக்கு நிறைய களஞ்சு பொன்னாலாகிய இலைகள், பொன்னாலாகிய நகைகளை கொடுத்திருக்கிறான். அந்த பாடினியோடு இணைந்து பாடக்கூடிய பாணனுக்கு தங்க தாமரைகளை வெள்ளி நாரில் கோர்த்து கொடுத்திருக்கிறான். இவ்வளவுதான் பாட்டு. இதுதான் இந்த பாட்டினுடைய மொத்த பொருள். இனி வரி வரியாக வாசித்து பார்ப்போம். அரிமயிர் திரள் முன்கை வாலிள மடமங்கையர் வரி மணல் புனை பாவைக்கு குலவு சினை பூ கொய்து தன் பொருணை புனல்பாயும் விண் பொரு புகழ் விரல் வஞ்சி பாடல் சான்ற விரல் வேந்தன். இது வீரம் மிக்க வேந்தனை பற்றிய ஒரு விளக்கம். அந்த வேந்தன் எப்படிப்பட்டவன்னா பாடல் சான்றவன். விரல் என்றால் வீரம். வீரம்ன்ற வார்த்தை இருக்காது. வய, விரல், மரம், அந்த வார்த்தைகள் தான் இங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சங்க இலக்கியத்துல வீரம் என்ற சொல் கிடையாது. விரல், அது பாடல் சான்ற விரல் வேந்தன்னா மிகுந்த புகழ் பெற்றவன். பலரும் இவனை பற்றி புகழ்ந்து பாடல் பாடியிருக்கின்றனர். அந்த புகழ்ந்து பாடல் பாடுவது என்பது சமூகத்துல ஒரு மிகப்பெரிய மதிப்பை கொடுத்தது அந்த காலத்துல. அடுத்து இவனுடைய நாடு எப்படிப்பட்டதுன்னா விண்பொரு புகழ் விரல் வஞ்சி. அதுவும் வீரம் செறிந்த ஊர். விண்பொரு புகழ்னா வானளாவிய புகழை உடைய வஞ்சி என்ற ஊர். அந்த ஊரில் தன் பொருணை புனல் பாயும். குளிர்ந்த பொருணையாறு பாய்கின்ற ஊர். புனல் பாயும். அந்த கரையில், அந்த ஆற்றங்கரையில், பொருணை ஆற்றங்கரையில் என்ன நடக்குது அப்படின்றத முதல் 4 வரிகள். அங்கு பெண்கள் பாவை செய்து விளையாடுகிறார்கள். அந்த பெண்களை மரங்களின் வளைந்த கிளைகள் தொட்டு கொஞ்சுகின்றன. இதுதான். என்ன ஒரு அழகான விளக்கம் பாருங்க. அரிமயிர் திரள் முன்கைனா பெண்களை எப்படியோ வர்ணிக்கிறத பாக்குறோம். கண்ணை வர்ணிக்கிறாங்க, நெற்றிய வர்ணிக்கிறாங்க, தோளை வர்ணிக்கிறாங்க, மார்பை வர்ணிக்கிறாங்க, இடையை வர்ணிக்கிறாங்க, இப்படி எல்லாம் பாக்குறோம். ஆனா இங்க முன்கை, அந்த முன்கையில திரண்டு இருக்கக்கூடிய அரிமயிர். அரிமயிர்னா அந்த பூனைமுடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூனைமுடி அந்த முன்கையில நிறைய இருக்குதான். இது என்ன ஒரு அப்சர்வேஷன், ஒரு கவனிப்புன்னு தெரியல. பொதுவா பெண்களுக்கு முன்கையில முடி இருக்காது. முழங்கை பக்கத்துல வேணா கொஞ்சம் இருக்கும் பூனைமுடி மாதிரி. ஆனா இங்க முன்கையில அரிமயிர் திரள்
திரள்னா நிறைய, அப்படி இருக்கக்கூடிய சின்ன வால் இழை மடமங்கையர். வால் இழைனா ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த மடமங்கையர், சின்ன குழந்தைங்கன்னு அர்த்தம். இவங்க என்ன செய்யறாங்க, வரி மணல், அந்த ஆற்று மணல் எப்படி இருக்கும், இந்த தண்ணீர் அலை வந்து அடித்து அடித்து போய் அப்படியே வரி வரியா படர்ந்து இருக்கும், அடுக்கடுக்கா இருக்கிற மாதிரி தெரியும். அந்த வரி மணல்ல புனை பாவைனா, புனைதல் அப்படின்னா செயற்கையாக செய்தல், பொம்மை செய்யறது. பாவைனா பொம்மை. அந்த மணல்ல பொம்மை செஞ்சு விளையாடுற அந்த இளம் சிற்றிளம் பெண்கள். குலவு சினை பூக்கொய்து, அவங்க எங்க பூக்கொய்து விளையாடுறாங்கன்னா, குலவுகின்ற, கொஞ்சி குலவுதல்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி மரங்களுடைய கிளைகள் வளைந்து அவங்களுடைய கை கெட்டுற தூரத்துல அவங்க முகத்துல எல்லாம் அந்த கிளையில இருக்கக்கூடிய பூக்கள் படுது. அப்படி கை கெட்டிய உயரத்துல இருக்கக்கூடிய கிளையிலிருந்து பூக்களை பறிக்கிறார்கள். அதுதான் குலவு சினை. அவர்களை கொஞ்சி குலவுகின்ற கிளைகள், ரொம்ப இறங்கி கீழ் நோக்கி இருக்கு அந்த கிளைகள், அதுல போய் அவங்க பூ பறிக்கிறாங்க, சிறு பெண்கள். இவ்வாறு அரிமயிர் திரள் முன்கை உடைய நல்ல ஒளி பொருந்திய அணிகளை அணிந்த இளம் பெண்கள் வரி வரியாக படர்ந்திருக்கும் மணல் தரையில், ஆற்றங்கரையில் பாவை செய்து, பொம்மை செய்து, குலவு சினை பூக்கொய்து, தன்னை வந்து குலவுகின்ற சினைகளிலிருந்து, மரக்கிளைகளிலிருந்து பூக்களை கொய்து விளையாடுகின்ற தன் பொருணை புனல்வாயும். அப்படி விளையாடுகின்ற ஆற்றங்கரையை உடையது குளிர்ந்த பொருணை நதி. அந்த நதி பாய்கின்ற இடத்தில் இருப்பவன் வானளாவிய புகழ் கொண்ட விரல் வஞ்சி, ஊரை சேர்ந்த பாடல் சான்ற விரல் வேந்தன். இப்போ வஞ்சி என்ற ஊரை சேர்ந்த மன்னன், சேர மன்னன். இப்போ இந்த வேந்தனை எப்படிப்பட்டவன்னா, அவனுடைய நாடு அந்த ஆற்றங்கரை மருத நிலத்தின் தலைவன் என்பது இப்போது நமக்கு புரிகின்றது. அடுத்தது, வெப்புடைய அரண் கடந்து துப்புருவர் புறம்பெற்றிசினே, புறம்பெற்ற வயபயந்தன் மரம்பாடிய பாடினியுன்னே. வெப்புடைய அரண் கடந்துனா காவல் மிக்க கோட்டைகளை எல்லாம் அழித்தவன். துப்புருவர் புறம் பெற்றிசினே, அவனை எதிர்த்தவர்கள் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடச் செய்தவன். அடுத்தது, புறம் பெற்ற வயவேந்தன், அவர்களுடைய புறமுதுகை கண்ட வீர நிறைந்த இம்மன்னன் அவனுடைய மரம் பாடிய, அவனுடைய போர் மரம், போர் வீரகத்தை பாடிய பாடினி. பாடினி என்றால் பெண், பாணன் என்றால் ஆண். இப்ப காவல் மிக்க அரண்களை கடந்தவன், வீரம் மிக்க வலிமை மிக்க பகைவர்களை புறங்காட்டி ஓடச் செய்தவன், அவர்களுடைய புறமுதுகை கண்ட இந்த வயவேந்தன் என்றால் வீரம் மிக்க வேந்தனை, அவனுடைய மரம் பாடிய, அவனுடைய வீரத்தை பாடிய பாடினி, ஏருடைய விழுக்களஞ்சின் சீருடைய இளை பெற்றிசின். அவள் என்ன பெற்றாள்னா, ஏருடைய விழுக்களஞ்சு, களஞ்சுனா பொன், உங்களுக்கு தெரியும், அது ஒரு அளவு. அழகான சீருடைய மதிப்பு மிக்க விழுக்களஞ்சு, விழுமியம் அப்படின்னு சொல்றோம் நம்ம வந்து, சமூக விழுமியங்கள், சோசியல் வேல்யூஸ். அப்ப விழு அப்படின்னா அது வந்து மதிப்பு மிக்க என்ற பொருள். ஆக அழகான மதிப்பு மிக்க தங்கத்தாலான இழை, இழைனா இழைத்து இழைத்து செய்யப்பட்ட அணிகலன்கள், அந்த அணிகலன்களை அவள் பெற்றாள். அப்ப இந்த மன்னன் வந்து இந்த பாடினிக்கு இழைத்து இழைத்து செய்யப்பட்ட அணிகலன்களை கொடுத்தான். அடுத்தது, குரல் புனர் சீர் கொள வல் பான் மகன். இந்த பான் மகன், பாணன்னு சொல்லாம பான் மகன்னு சொல்றது ஒரு பழக்கம். இந்த யானுமோர் ஆடுகள மகளே, அவனுமோர் ஆடுகள மகனே, அப்படி எல்லாம் ஒரு பாட்டு இருக்குல்ல குறுந்தொகையில. அந்த மாதிரி ஆடுகள மகன், ஆட்டக்காரன்னு சொல்லாம ஆடுகள மகன், இங்க மாதிரி பான் மகன் அப்படி சொல்ற ஒரு பழக்கம் அந்த காலத்துல இருந்து. குரல் புனர், இதுதான் இங்க முக்கியம். இந்த பாடினியோடு இணைந்து பாடக்கூடிய
அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய, அதுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய குரலை பெற்றவன். அந்த ஒன்று. எனவே குறப்புணர் கொலை வல் பான் மகனும்னே, இவளுடைய பாடினியோடைய குரலுக்கு பொருத்தமாக இணைந்து பாடக்கூடிய குரல் வளம் பெற்ற பான் மகன் என இவர்களுக்கு, இந்த பான் மகனுக்கு ஒள் அழல் புரிந்த தாமரை. ஒள் அழல்னா ஒளி பொருந்திய நெருப்பு. ஒளி பொருந்திய நெருப்பு புரிந்த தாமரைனா என்ன? அந்த தங்கத்தை உருக்கி, நல்ல நெருப்பில் தங்கத்தை உருக்கி செய்த தாமரை பூக்கள் வெள்ளி நாரால் பூ பெற்றிசினே. வெள்ளி நாரை கொண்டு கோர்த்த தாமரை பூக்களை பெற்றான். அப்ப பான்மகனுக்கு இந்த சேர மன்னன் வஞ்சி நாட்டு வயவேந்தன் என்ன கொடுத்தான் என்றால், பொன் மலர்களை வெள்ளி நாரில் கோர்த்து வழங்கினான். இந்த பாடினிக்கு அவன் ஏருடைய விழுக்களஞ்சின் சீருடைய இழை, நல்ல விழுமியம் நிறைந்த களஞ்சு பொன்னில், ஆடக பொன் அப்படியெல்லாம் சொல்லுவான். அந்த ஒரு 3-4 தங்க வகைகள் இருக்குது. அதுல இந்த ஆடக பொன், பசும்பொன் அப்படின்றதெல்லாம் மிகச்சிறந்த பொன். அந்த பொன்னில் இருந்து நல்ல நகைகளை இழைத்து இழைத்து நுட்பமாக நுணுக்கமாக செய்த நகைகளை, பொன் அணிகளை பாடினிக்கு வழங்கினான். இப்ப பாடினிக்கு நகை கொடுத்திருக்கான். பான் மகனுக்கு பொற்றாமரைகள் கொடுத்திருக்கிறான். யாரு? இந்த விரல் வேந்தன், வீரம் மிக்க வேந்தன். அவன் கோட்டைகளை அழித்தவன். தன்னுடைய எதிரி பகை மன்னர்களை புறங்காட்டி ஓடச் செய்தவன். இதுதான் அவனை பற்றிய வர்ணனை. அதற்கு முன்னாடி அவனுடைய நாடு எப்படிப்பட்டதென்றால், அவன் வானளாவிய புகழ் கொண்ட ஒரு வஞ்சி நகரத்தை தலைநகராக கொண்டவன். அந்த நகரம் தன்பொருணை ஆற்றங்கரையில் இருக்கின்றது. அந்த ஆற்றங்கரையில் கை கட்டிய கோட்டுப்பூக்களை பறித்து புனை பாவை செய்து பெண்கள், இளம் பெண்கள் விளையாடுகிறார்கள். அந்த பெண்கள் கைகளில் முன் கையில் அரிமயிர் திரண்டு இருக்கிறது. கழுத்தில் அவர்கள் ஒளி பொருந்திய நகைகளை அணிந்திருக்கிறார்கள். இப்ப இன்னொரு தடவை பாட்டை மட்டும் வாசிப்போமா? கவனிங்க. அரிமயிர் திரள் முன்கை வால் இழை மட மங்கையர் வரி மணற்குனை பாவைக்கு புலவு சினை பூ கொய்து விண்பொரு புகழ் விரல் வஞ்சி பாடல் சான்ற விரல் வேந்தனுமே. வெப்புடைய அரண் கடந்து துப்புருவர் புகழ் பெற்றிசினே. புறம் பெற்ற வயவேந்தன் மரம்பாடிய பாடினியுமே. ஏருடைய விழுக்களஞ்சின் சீருடைய இழை பெற்றிசினே. இழை பெற்ற பாடினிக்கு குரல் புணர்ச்சீர்கொழல்வல் பான் மகனுமே என ஆங்கு ஒள் அழல் புரிந்த தாமரை வெள்ளி நாரால் பூ பெற்றிசினே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.